திருமாவளவனா ஒரு பொதுவான தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியாது. மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அதான் மைண்ட் செட்டு. அதான் உண்மை. விஜய் கரெக்டாக இருக்காரு. ஆனால் எடுத்து போகக்கூடிய நபர்கள் சரியாக இருக்காங்களா? இல்லையே. கமலஹாசனும் வரும்போது லட்சம் மக்கள் கூடினாங்க. ஒரு நடிகர்னா கூட நானே தான் ஆசைப்பட்டேன். எல்லாரும் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறாங்க. எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இவ்வளோ கூட்டம் கூடிச்சு. வெறும் ஒரு கூட்டம் கூடிடுச்சு, ஒரு 1000 பேர் கூட்டிட்டாங்கன்னா ஓட்டுலாம் உழுவாது. எம்ஜிஆர் வந்து பியூர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வருஷங்கள் எல்லாமே திமுகவில் பயணம் செஞ்சவர் தான். கவுன்சிலர் வந்து ஒரு பையனை தூக்கி போட்டாப்புல ஆளை மாற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சாங்க. நீங்கள் உங்கள் டெக்னிக் ப்ராப்ளம் மைக்கு ஃபால்ட்டு திமுக மேலே பழிய போடுறீங்க. ஒரு இடத்துல ஏதோ ஒரு இவ்வளோ கூட்டம் கட்டுக்கடங்காமல் ஒரு இபியில் ஃபால்ட் ஆகுது. இபி போஸ்ட் மேலாம் ஏறணும், சாஞ்சி விழுந்தா என்ன சொல்லுவீங்க? முல்லைத்தீவு பிரச்சனை பற்றி பேசினாரா? பார்டரு தமிழ்நாட்டில் தான் நிற்கிறாரு, பார்டரை தாண்டி பேசினாரா? பேசினா அடி விடுவான். பவுன்சரை ஒருத்த மட்டும் தூக்கி போடல, 15 பேரை தூக்கி போட்டிருக்கானோ. 54 கோடி போட்டு இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே இல்லாத அளவுக்கு வந்து சோசியல் மீடியா ப்ரமோஷன் பண்ணுறீங்க. அதான் இன்னைக்கு மாநாடுனா நேற்று விழுது. மாநாடு அன்னைக்கு விழுந்துதானே எல்லாம் எங்கேயா போயிருப்பீங்க? எத்தனை சாவு விழுந்துருக்கு தெரியுமா? இல்லை, நீங்கள் வந்து அவங்க சமுதாய மக்களேன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா ஒரு சமுதாய கட்சின்ற மாதிரி அதை குறிப்பிடுறீங்க. ஆனால் அவங்க கட்சியில் பாதிக்கும் மேலே பிற மதங்கள் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக இஸ்லாமியர்களும் இருக்காங்க தான், மாற்று கருத்துமே இல்லை. நாகை தொகுதியில் விசிகா சார்பாக வந்து நவாஸ் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் தனிச்சு போட்டியிடலை, திமுகவோட ஒரு அங்கமாக நின்று தான் நவாஸும் ஜெயிச்சு வந்தார். இஸ்லாமியர் தான், மாற்று கருத்து இல்லை. நவாஸ் ஒருவேளை விசிகா சார்பாக தனிச்சு நின்றாலும் தோற்று தான் போயிருப்பார். திமுக இல்லாமல் அவங்களால ஒரு பலம் பெற முடியாது. அது எப்படி நீங்கள் ஒரு இனத்தோட கட்சின்னு குறிப்பிட்டு எப்படி சொல்ல முடியும்? இனம் சார்ந்தானே போயிட்டுருக்காங்க. பொதுவாகவே திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவங்க இனம் சார்ந்து அவங்க மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அது வந்து முன்னெடுப்பாங்க. திருமாவளவனா ஒரு பொதுவான தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியாது. மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அதான் மைண்ட் செட்டு. அதான் உண்மை. ஒரு முஸ்லீம் வந்து ஒரு நார்மலாக வேறு தொகுதியில் நின்று நிற்க வச்சா ஓட்டு விழுவாது. முஸ்லீம் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அங்கே ஒரு முஸ்லீம் வேட்பாளரை நிப்பாட்டினா தான் ஓட்டு விழுவும். ரஃபீகாவை கொண்டு போய் வந்து ஹிந்துஸ் நிற்கிற ஏரியாவில் வச்சா ஓட்டு விழுவாது. ஒரு இந்துவை கொண்டு வந்து இஸ்லாமியத்தில் நின்றால் ஓட்டு விழுவாது. அதிகமாக இருந்தால் எல்லாருமே அவங்க சார்ந்த நபர் தான் ஓட்டு போடுவாங்க. இதுதான் நிலவரம். அப்படி தான் தமிழ்நாட்டு அரசியல் போயிட்டுருக்கு. சரி, அதெல்லாம் விடியா, இவ்வளோ குழப்பங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் சரி கட்டதான் நீங்கள் எங்கள் அண்ணன் விஜய் உள்ளே வந்திருக்காரு. உங்கள் அண்ணனுக்கு அரசியல் நாலேஜே இருந்தாலுமே கூட இருக்கிற நபர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வண்டி கரெக்டாக போகும். மாட்டு வண்டியில் ஒரு மாடு ஊனம் மட்டும்தான் தான் வண்டி சரியாக ஓடுமா? விஜய் கரெக்டாக இருக்கார். ஆனால் எடுத்து போகக்கூடிய நபர்கள் சரியாக இருக்காங்களா? இல்லையே. இன்றைக்கி கூட இருக்க பசங்கள்லாம் யார்? சனிக்கிழமை மட்டும் பேரணி போடுறாரு. ஏன்? அப்போ தான் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் லீவு, எல்லாம் வருவான். திங்கக்கிழமை போட்டுட்டுமே, இல்லை செவ்வாய் போட்டுட்டுமே, இல்லை ஒரு வேலை நாட்களில் போட்டுட்டுமே கூட்டம் வருமா? வரும். ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு கூட்டம் வருமா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஸ்கூல் பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அவங்களாம் ஹோம்ஒர்க் இருக்குது, எக்ஸாமுக்கு படிக்கணும். பட்ட பகலில் வெயிலில் ஒரு வேலை நாளில் தான் நடந்தது. அதுக்கான கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 5-6 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. கமலஹாசனும் நின்றாரு. கமலஹாசனும் வரும்போது லட்சம் மக்கள் கூடினாங்க. ஒரு நடிகர்னா கூட நானே தான் ஆசைப்பட்டேன். என்கிட்ட பேசக்கூடிய விக்னேஷன் தான் ஆசைப்பட்டிருப்பாரு. இன்றைக்கி விஜய் இன்றைக்கி வராருன்னா வாடா போயிடும், வேலையாவது வசராது, வா விஜயை பார்க்க போயிடும். எல்லாருக்குமே என்ன வரும், தொடர்ந்து வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கூட்டம் வந்துட்டு நீங்கள் கூட்டம் வராதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து 1.5 வருஷமாக கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. 1.5 வருஷமும் ஒரே இடத்துல கூட்டம் போட்டு கூட்டம் வரல. ஒவ்வொரு ஊராக போகிறாரு, ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் கூடுது. இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு கும்பகோணத்தில் கூட்டம் கூடுது அப்படின்னா அடுத்து தஞ்சாவூரில் கூடும். தஞ்சாவூரில் கூடனா அடுத்து திருச்சினா அடுத்து கோயம்புத்தூர். எல்லாரும் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறாங்க. எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இவ்வளோ கூட்டம் கூடிச்சு சொல்லலாம் ப்ரோ. ஒரு அரசியல் விமர்சகர் வந்து என்ன வேணால் சொல்லலாம், இவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம்னு. கமல்ஹாசனுக்கு கூடாத கூட்டமா? அது ஏன் ஓட்டாக மாறலை? டிவியை தூக்கி உடச்சி போட்டு விடியல் ஆட்சியை ஒழிக்கணும், தமிழகம் இருண்டு கிடக்கு, அதுக்கு வெளிச்சம் வேணும்னா என் கையில் டார்ச் இருக்குன்றாரு. கூட்டம் கூடுச்சு. அவருக்கு யாருக்கு அங்கமாக இருந்தா? இல்லை, கமல்ஹாசனுக்கு கூட்டம் கூடுச்சு. விஜய் கூட்டின கூட்டத்தில் ஒரு 5% வந்திருக்கும் கூட்டம். எனக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டு படி 8.5 லட்சம் கிட்ட கூட்டம் வந்தது. கமலஹாசனுக்கு வந்துச்சு, மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஓட்டா ஏன் மாறலை? இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு ஊரில் ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 1000 குடும்பத்தில் பசங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு வீட்டுக்கு 2 பசங்க இருப்பாங்களா? 1 2 இருப்பாங்க. அப்போது ஒரு 100ல் வெறும் 10 பசங்க மட்டும் ஓட்டு போட்டால் போதுமா? மிச்சம் 80 பேரும் போடணும்ல. அந்த 80ல்
கட்சிக்காரங்க எத்தனை இருப்பாங்க, அந்த கட்சி பிடிச்சவங்க எத்தனை இருப்பாங்க, அந்த கட்சி மூலமாக பலனடைஞ்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அதை சார்ந்து தான் ஓட்டும் விழுவும். வெறும் ஒரு கூட்டம் கூடிடுச்சு, ஒரு 1000 பேர் கூடிட்டாங்கன்னா ஓட்டுலாம் விழுவாது. ஒரு தொகுதி, ஒரு வார்டில் எத்தனை பேர் இருப்பான்? ஒரு வார்டுக்கு ஒரு ஒரு 100 பேர் இருக்கான்னா, 100 பேருமே வந்துட்டானா கூட்டத்துக்கு? வாய்ப்பு இல்லல்ல. இல்ல ஒரு ஊருக்கு 2 பேர் தானே வருவான். ஒரு ஊருக்கு நான் அதிகபட்சம் ஒரு 10 பேர் வருவான். 10, 15 பேர். ஒரு ஊருக்கு இப்போ ஒரு 20 பேர், 30 பேர் ஓட்டு போட்டா, ஆட்சியில அமைச்சிட முடியுமா? வாய்ப்பு கிடையாதுல்ல. எல்லாருமே போடணும். இந்த ஜென்ரேஷன் பசங்க வந்து வேணா என்ன பண்ணலாம்? ஓட்டு போடலாம். ஆனா அம்மா, அப்பா, மாமா, தாத்தா, பாட்டி அவங்க எல்லாமே பியூர் திமுக இல்லைன்னா பியூர் ஏடிஎம்கே. இதை தாண்டி மைண்ட் செட் யாரும் யோசிக்க மாட்டாங்க. நம்ம வேணா டிவிகேக்கு போடலாம். ஆனா இல்ல அவங்க வந்து டிஎம்கே ரெட்டல டிஎம்கே இதை டிஎம் தானே போடுவாங்க. டிஎம்கேவோட கூட்டணியில் இருக்கிற கட்சி தான் விசிகா. ம். அதில் முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் ஆதவ அர்ஜுனா. அவரே இன்னைக்கு வந்து அங்கே சிஸ்டம் சரியில்லைன்ற மாதிரி வந்து டிவிகேல தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. சிஸ்டம்லாம் சரியில்ல. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சில கான்வர்சேஷன் நடக்கும்போது மன வருத்தம் ஏற்படுது. மன வருத்தம் ஏற்படும்போது கட்சிய விட்டு வெளியில போறதுக்கான ஒரு இது. எங்க போறதுன்னு பார்க்கும்போது, அந்த நேரத்தில டிவிகே பக்கம் போய் ஆதவ அர்ஜுனா இணைஞ்சிடுறாரு. சொல்றாரு, திருமாவளவனே வேற வழி இல்லாம தான் திமுகவில் இருக்காரு. அவருக்கு அண்ணன் வந்து தப்பான இடத்துல இருக்காரு. சீக்கிரமா நல்ல முடிவு எடுப்பாருன்னு அப்ப சொல்லி விஜய் ஆதவ கிட்ட அர்ஜுனா இருந்தா சொல்றான். கரெக்ட்டா போயிடுமா? நான் என்ன கேட்கிறேன்னா, 32 வருஷமா திருமாவளவன அரசியல்ல பார்த்தவரு. கல்யாணமே பண்ணாம தன் வாழ்க்கையெல்லாம் இழந்து அரசியல்ல நிக்கிறவருக்கு எதுவும் தெரியாதா? புதுசா வந்து விஜய்க்கு வேற தெரிஞ்சிருமா? வழி இல்லாம கூட இருக்கலாமே. இப்ப நான் வந்து கொத்தனாரா இருக்கேன். ஒரு இடத்துல பிளானிங் போட்டு அந்த வீட கட்டுறது நான் ஒரு 30 வருஷமா கொத்தனாரா இருக்கேன்னா, எனக்கு தெரியும். அந்த நுணுக்கங்கள் தெரியும் ஒரு வீட்ட கட்டி முடிக்கிறதுக்கு. புதுசா நீ வந்தன்னா, நீ வேணா படிச்சுட்டு வந்து நான் இன்ஜினியரிங்ன்னு சொல்லலாம். அனுபவம்னு ஒண்ணு இருக்குல்ல. மக்கள புரியணும்ல. படிச்சுட்டு வர்றது வேற, மக்கள புரியிறது வேற. இல்ல திருமாவளவன்லாம் எம்ஜிஆர் புரிஞ்சவரு. கட்சி ஆரம்பிக்கும் போதும் புதுசு தான். கருணாநிதி கட்சி ஆரம்பிக்கும் போதும் அவரும் புதுசு தான். எம்ஜிஆர் வந்து பியூர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வருஷங்கள் எல்லாமே திமுகல பயணம் செஞ்சவர் தான். அரசியல் நாலேட்ஜ உருவாக்குனவரு. மக்கள ஈர்த்தாரு. அப்போ வந்து வேற தொலைக்காட்சிலாம் கிடையாது. வெறும் தியேட்டர் தான். ஒளியும் ஒலியும் வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒலியும் போடுவானோ, அதில எம்ஜிஆர் முகம் பார்த்து ஒரு கூட்டம் கொண்டுச்சு. அரசியலுக்கு வந்தாரு. மிகப்பெரிய வெற்றி இதே அடைஞ்சாரு. தான் வந்து அதே ஃபார்முலால வச்சு தான் எல்லா நடிகர்களும் உள்ள வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி விஜய் இல்ல. இதுக்கு முன்னாடி கமலஹாசனா இருக்கட்டும், டிஆரா இருக்கட்டும், அடுத்து பேர் வந்திருக்காங்க. கார்த்திகா இருக்கட்டும், ம். எல்லாருமே உள்ள வந்து தான் பாக்கியராஜ் வரைக்கும் உள்ள வந்துட்டு ஆனா தான் போனாங்க. யாருமே ஆட்சிய புடிப்பாங்கன்ற பேச்செல்லாம் அடிபடல. ஆனா விஜய் ஆட்சிய புடிச்சிருவாருன்னுலாம் சொல்றாங்கல்ல. வாய்ப்பு திமுக இல்லையே! பயப்படுதே. திமுக இவ்வளோ பெரிய பயப்படுதுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அதான் இதுக்கு யாருக்குமே விதிக்காத கட்டுப்பாடுலாம் இவ்வளோ கட்டுப்பாடு அது விதிக்கிறாங்க வந்து விஜய்க்கு. திமுக வந்து விதிக்கல. திமுக விதிக்கல. இவ்வளோ கூட்டம் கூடுது. அசம்பாவிதம் நடந்தா, நீங்க உங்க டெக்னிக் ப்ராப்ளம் மைக்கு ஃபால்ட்டு. திமுக மேல பழிய போடுறீங்க. ஒரு இடத்துல ஏதோ ஒரு இவ்வளோ கூட்டம் கட்டுக்கடங்காம ஒரு ஈபில ஃபால்ட் ஆகுது. கூட்டம் ஈபி போஸ்ட் மேலலாம் ஏறுறோம். சாஞ்சு விழுந்தா என்ன சொல்லுவீங்க? இல்ல திமுக மாநாட்ல தானே குறை சொல்லுவீங்க. மாநாட்ல ஒரு வந்து பவுன்சர் வந்து ஒரு பையன தூக்கி போட்டாப்ல. ஆள மாத்தி கம்ப்ளைண்ட் குடுக்க வச்சாங்க. அது திமுக சரி இல்லன்னு அத விட சொல்றீங்களா? நீங்க அத விட வேணாம். மாநாடுன்னு இல்ல அது சொன்னீங்களே, நானும் திமுக வந்துடுறேன். இல்லன்னு சொல்றீங்களா? மாநாடுன்னு சொல்றீங்களே, அதுக்கு நான் வந்துடுறேன். அதே ம். மாநாட்ல கொடிகம்பம் சாஞ்சுதே, மனசாட்சி தொட்டு சொல்லு. முந்தா நேத்து சாஞ்ச கொடிகம்பம், அதான் இன்னைக்கு மாநாடுன்னா நேத்து விழுவுது. மாநாடு அன்னைக்கு விழுந்ததானே எல்லாம் எங்கேயா போயிருப்பீங்க? எத்தன சாவு விழுந்திருக்கும் தெரியுமா? நீ மனசாட்சி தொட்டு சொல்லு. மாற்று கருத்தே இல்ல. நானும் டிவிகேக்கு சப்போர்ட் பண்றேன். மாநாடு அன்னைக்கு அந்த கொடிகம்பம் சாய்ஞ்சிருந்தா, ஏங்க நீங்க யார் மேல பழி விபத்துக்கு சொல்லியிருப்பீங்க? யாரும் பதில் சொல்ல முடியாதுங்க. டிஎம்கே பேனர் நான் என்ன விழுந்து சொல்றேன், செத்துருக்காங்க. மாநா ஏடிஎம்கே பேனர் மாநாடு ரோட்ல விழுந்து ஆள் மேல விழுந்து செத்துருக்காங்க. மாநாடுக்கு நான் அத சொல்ல வரல. மாநாடுக்கு மொத அது விபத்து தான். அது கட்சி விபத்து தான். பொறுப்பேத்துக்காது. அதான் மாநாடுக்கு மொத நாளு கொடிகம்பம் சாயுது. ம். உங்களோட தவறுன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. ம். மாநா மாநாடு அன்னைக்கு விழுந்தா, நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? திமுககாரன் உள்ள வந்தான். போல்ட இல்ல, இல்ல. கழட்டி அவ்வளோ விட்டான். சீப்பான சாச்சு விட்டான். பாலிடிக்ஸ் பண்ணதில்ல சொல்லுவாங்க ப்ரோ. டிவிகே. அதெல்லாம் டிஎம்கே நீங்க பண்றது ஏன் ப்ரோ. உங்கள்ட்ட இருக்கிற டெக்னிக் ப்ராப்ளம் மூலமா மைக்கு ஃபால்ட் ஆனதுக்கே எங்கேயோ வந்து இல்ல, இல்ல. இந்த திமுகன்னு சொல்லிட்டீங்க. மாரியான கொடிகம்பம் சாஞ்சா நீங்க சொல்லியிருப்பீங்க. திமுக உள்ள வந்துருச்சு. சாட்சி விட்டுருச்சுன்னு. உங்க நேரம், எங்க நேரம். உயிர் சேதம் இல்லாம மாநாடு வெற்றி அடைஞ்சிருச்சு. மாநாடு அன்னைக்கு விழுந்துருந்துச்சுன்னா, நீங்க திமுக தான் குற்றம் சாட்டியிருப்பீங்க. இல்ல, இல்ல. இதுலேருந்து அவ்வளோ தெரியலையா சீப் உங்க மைக்கு பாலிடிக்ஸ்லாம் விஷயம்? நம்ம பண்ண மாட்டோம். சரி பவுன்சர் மேட்டருக்கு வருவோம். பவுன்சர் மேட்டர் வந்து ஆள் மாத்தி கேஸ் குடுக்க வச்சது யாரு? புரியல. பவுன்சர். அவன் பாப்புலாரிட்டி குடுத்துருக்கான். யாரும் கேஸ் குடுக்க வரல. ம். ஆனா, அது உண்மை நிகழ்வு. ஆனா, அந்த உண்மை நிகழ்வ மாத்தி போட்டானோ. பவுன்சர ஒருத்தன் மட்டும் தூக்கி போடல. 15 பேர தூக்கி போட்டுருக்கானோ. அந்த கம்ப்ளைண்ட் குடுத்த தற்கொலையும் வெளிய தான் வந்து விழுந்திருக்கு. ம். அத நான் நெனச்சுட்டு அவன் போய் பேட்டி குடுத்துட்டான். இது வந்து இத வந்து நம்ம ஒரு சீப் பாப்புலாரிட்டியா யூஸ் பண்ணிக்கலாம். இத வச்சு ஃபேமஸ் ஆயிக்கலான்ட்டு. அப்ப அதான பண்றானோ. என்டிடிவி, நேஷனல் மீடியா
நேஷ்னல் மீடியா ரிப்போர்ட்டரை போய் நீங்கள் பண்ணாத சேட்டையா? விஜய் வந்து மாநாடு மூலமாக ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சாரு. நீங்கள் இடுப்பை பிடிச்சி கிள்றது, அவரை கழுத்தை பிடிச்சி இழுக்கிறது, அந்த விஜய் பாட்டுக்கு டான்ஸ் ஆடி லைவ் ரிப்போர்ட் ஒரு மேலே போடுறது, சாமானிய இதன் மக்கள் மூலமாக அப்படிதாங்க இருப்பான். அவனுக்கு என்னங்க தெரியும்? சாமானிய மக்கள் அப்படி இல்லை. நீங்கள் தான் வழி நடத்தணும். இதெல்லாம் தவறுன்னு சொல்லணும். அப்போது ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் தானே. ஒரு கொள்கை இல்லாத அரசியலுக்கு கூட்டம்னு வராங்க சொல்லாதீங்க. அப்படின்னா நடிகருக்கு தான் வராங்க. அதான் சொல்கிறேனே, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படிலாம் இல்லை. நடிகரை பார்க்கணும், ஒரு ஆரவாரம் பண்ணணும். ஒரு இல்ல அவன் ஒரு பேசிக்காக சந்தோஷத்துல நாலேஜ் உள்ளவன் என்ன பண்றாங்க. பண்ண முடியும்? எல்லாம் பண்ணவே மாட்டான். சரி ஓகேயா, நான் ஆரம்பத்துலேயே அதான் சொல்கிறேன். கொள்கை இல்லாத ஒரு கூட்டம், ஸ்கூல் பசங்களை வச்சு நீங்கள் அரசியல் நடத்துகிறீங்க. ஒரு ஊரில் குடும்பமே திமுக, திமுக சார்ந்த ஒரு நபர் வந்து கவுன்சிலராக ஜெயிக்கிறாரு. பையன் டிவிக்கே இருப்பான். அப்போ எலெக்ஷன் வரும்போது யாருக்கு ஓட்டு போடுவான்? கண்டிப்பா டிவிகேக்கு தான் போடுவான். அது அவன் எப்படி தலைவனுக்கு தான் போடுவான். அது எப்படி போடுவான்? அப்பா வந்து கவுன்சிலராக நிற்கும்போது மாற்றி போடுவானா? நான் தான் சொல்கிறேன்னே, ஸ்கூல் பசங்க ஒரு ஆரவாரமாக சரி நடிகர்னு சொல்லி எல்லாருக்குமே எதிர்பார்ப்பாக இருக்கும். விக்னேஷுக்கும் இருக்கும், ரஃபிக்கும் இருக்கும், மாற்று கருத்து இல்லை. ஒரு நடிகையே இல்ல வருதா இல்ல. நம்மளும் பார்ப்போம். அதாவது ஆனால் குடும்பம்னு வரும்போது, அப்பான்னு வரும்போது அந்த பையன் அப்பாவுக்கு தான் ஓட்டு போடுவான். அப்பாக்கெல்லாம் போட மாட்டான். தன் தலைவனுக்கு தான் போடுவான். ஒரு சரி ஒன்றும் இல்லை, அந்த அப்பாவும் அந்த பையனும் பேசுகிறாங்க. அந்த பையன் அப்பாட்ட கேட்குறான், அப்பா உங்களோட கொள்கை என்ன? நீ என்னென்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டால், அவர் சொல்கிறது நிறைய பாயிண்ட் இருக்கும். நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர் பயணிச்சிருப்பார். என்ன நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருப்பேன் பாரு. திருப்பி அந்த பையன் அப்பாட்ட சாரி அந்த அப்பா பையன் கேட்குறாரு, உங்களோட கொள்கை என்னடா தம்பின்னு கேட்டால், இப்ப விஜய்க்கு எப்படியுமே கொள்கை இருக்கும்ல. ஒருவேளை அவங்க அப்பா சொல்ற கொள்கையை விட விஜய் சொல்ற கொள்கை அதிகமா நல்லா அவனுக்கு பிடிச்சிருக்கலாமே. விஜய் என்ன கொள்கை சொன்னார்? ஏன் பேரணி லிஸ்ட் போட்டு நடத்தினாரு. ஆ. என்ன கொள்கை சொன்னாரு சொல்லுங்க? ஏங்க எல்லாருக்கும் வேலை என்னங்க கிடைக்கணும். திமுக அவர் வந்து சும்மா திமுக நீங்க வந்து உங்கள மாரி கட்டு திமுக கதை வந்து விட்டுட்டு அது இல்ல செய்யல, இல்ல இதை சும்மா அந்த செய்யல. மாதிரி நீ வந்து இந்த பொய் பேசிட்டு சும்மா நம்ம இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவோம். கவர்ச்சி திட்டங்களை அறிவிப்போம். அது நடக்குதா நடக்கலன்னு எவன் கேள்வி கேட்க 100 போறான். 100 திட்டம் சொல்றாரு அப்படின்னா, அது ம். குறிப்பிட்டு ஆ. 100ல ஒரு 40 50 திட்டங்கள் கண்டிப்பா செயல்படுத்துவார். ஏன்னா அதுக்கு ஆ. வந்து நிதி பிரச்சனை இருக்கு. மத்திய அப்புறம் ஏன் கவர்மெண்ட் சொல்றீங்க? மத்திய செயல்படுத்த முடியாத திட்டத்தை கவர்மெண்ட் ஏன் சொல்லணும்? மத்திய கவர்மெண்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். பண்றதுக்கு பண்ண முயற்சி முடியும்னா எடுக்கிறாங்கல்ல. தாங்க சொல்லணும். சரி உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? என்ன சொன்னாரு? நீங்க அத நாங்க பண்ணல, பிராக்டிகலா பேசுறோங்க. நீங்க அத எல்லாருக்கும் பண்ணல, வேலை இத கிடைக்கணும். பண்ணலன்னு யாருக்கும் பசி சொல்றீங்களே. இருக்கக்கூடாது. முல்லைத்தீவு பிரச்சனைய நார்மலா பத்தி சிம்பிள். பேசினாரா? ஆ. முல்லைத்தீவு பிரச்சனைய பத்தி பேசினாரா? பார்டர் தமிழ்நாட்டுல தான் நிக்கிறாரு. பார்டர தாண்டி பேசினாரா? பேசினா அடி விழுவோம். தியேட்டர கிழிச்சு எடுத்துருவோம். உங்க படம் அங்க ஏன் ஓடாது. நீங்க கச்சத்தீவை பத்தி பேசலாம்ல? படம் அங்க ஓடாது. கச்சித்தீவு பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மாறி மாறி ஆண்டுக்கிட்டாங்க. குடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. தூக்கி குடுத்துட்டாங்க. தூக்கி குடுத்துட்டா இனி ஒரு காலத்துல இலங்கை தமிழர் பிரச்சனை வராது. தூக்கி குடுத்தது யாரு? திமுக தூக்கி தான் குடுத்துச்சு. ஆ. மத்தியில வந்து காங்கிரஸ் தான் இருந்தது. சரி குடுத்தாங்க. அப்படிங்கும்போது இப்ப நம்ம சொல்லலாம். இதே வந்து இப்போ என்ன சீனா வந்து நெறைய இடம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. நம்ம மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுது? சுட்டா தள்ளுது. அவன் நெறைய தெருவுக்கு பேர் வச்சுட்டு போயிட்டான். தெருக்குழாவே நடத்திட்டான். ஏன்? அவ்வளோதான். மத்திய அப்ப விஜய் கவர்மெண்ட் வந்து நெனச்சாலும் சரி, இல்ல மாநில விஜய் கவர்மெண்டாலும் வந்து சரி. இப்ப சனிக்கிழமை அத செஞ்சீங்களா? இத செஞ்சீங்களா? லிஸ்ட் போட்டு சொல்றாரு. எதையுமே மறுக்க முடியுதா உங்கனால? செய்யாதத சொல்றாரு. ஆ. செஞ்சத சொல்றாரா? செஞ்சது நான் இருந்தா ஒரு தானே நான் சொல்லுவாரு. ஒரே சொன்னத பாயிண்ட் வரேன். செஞ்சீங்களான்னு தானே கேக்குறாரு. செஞ்சுக்கிட்டு தானங்க இருக்காங்க. என்னங்க செஞ்சுக்கிட்டு தானங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க. இருக்காங்க? என்ன செய்யாம செய்றீங்க இருக்காங்களா? தெரியுமா? 54 கோடி போட்டு இந்தியன் ஹிஸ்டரியிலேயே இல்லாத அளவுக்கு வந்து சோசியல் மீடியா ப்ரமோஷன் பண்றீங்க. விளம்பரத்துக்கு பண்றத வந்து மக்களுக்கு பண்ணா எத்தன பேர் நீங்க வருவாங்க? ஸ்கிரிப்டோட தானே வரீங்க. நாங்க ஸ்கிரிப்ட் ஒண்ணுமே இல்ல. விஜய் ஃபர்ஸ்ட் மாநாட்டுல மதுரை மாநாட்டுல ஸ்கிரிப்டடா வந்தாலும் அது கரெக்டான மதுரை ஸ்கிரிப்டா மாநாட்டுல இருக்கு. பேசுறாரு. முதல் வேட்பாளர் விஜய். நாங்க எல்லாம் ஆர்வமா பார்க்குறோம். வேட்பாளர்லாம் இப்பயே சொல்ல போறாருன்னு. முதல் வேட்பாளர் விஜய், 2வது வேட்பாளர் விஜய், 3வது வேட்பாளர் விஜய், ஆமா, அவரு 4வது மூஞ்சில தானே விஜய். பார்த்து ஓட்டு போடுவாங்க. சூப்பர்யா அப்படின்னு பார்த்தா, ஆ. உன் பேர் கூட உனக்கு தெரியாது. நீங்க அந்த இடத்துல பேப்பர வச்சு முதல்ல விஜய், 2வது விஜய், 3வது விஜய் தானே படிக்கிறீங்க. அப்போ முதல்ல உங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வகுத்துக்குங்க. இந்த கொள்கை அடிப்படையில தான் நாங்க செயல்பட கொள்கையெல்லாம் போறோம் நாங்க தெளிவா அப்படிங்கிறது நீங்க சொல்லிட்டாங்க. என்ன கொள்கை? அதாவது அரசு ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோன்றது இன்னும் காலம் இருக்கு.